பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாட்டி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ராஜியோட அப்பா தான் சொல்லுவாங்க, இல்லை கடத்தர் வரோன்னா போயிருக்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பேசுனாங்க, பெத்த அம்மாவை பார்க்க வழி இல்லை, பொண்ணு வீட்டில் இருக்கான்னு சொன்னாங்க. அதை நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், அதனால் அவன் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பையனை நான் தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான், நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ சொன்னாலும் வரமாட்ட, அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் செந்தில் மீனா 2 பேருமே வந்திருப்பாங்க பாண்டியன் வீட்டுக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கதிர் வருவாரா, உங்கள் மாமனாரை பற்றி ஒரு விஷயம் சொன்ன உடனே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. செந்தில் வந்து அவருக்கு நமக்கு என்னடாது வித்தியாசம், அவரை வந்து யார் என்ன பேசினா நமக்கு என்ன, நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் வீட்டில் வந்து அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கோர்ட்டில் வந்து உங்ககிட்ட ஜட்ஜி கேட்பாங்க, நீ மாசமாக இருக்கிறத சொல்லிடு, நீ வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டாம், உன் புருஷன் கூட சேர்ந்து வாழுதுன்னு கூட சொல்லு, உனக்கப்புறம் உன் தங்கச்சி இருக்கா, அவள் லைஃபையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உன் புருஷன் ஒன்றா கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கான், அது என்றைக்குமே நடக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து இது எல்லாமே கண்டுக்கிடாமல் வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் சரவணன் அஞ்சலி 2 பேருமே கோயிலில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வேற கர்ப்பமாக இருக்குது, நீங்கள் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நீயே என்னை விட்டுட்டு போனால் நான் தனியாக இருப்பேனே தவிர நான் அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், ஒரு தடவை தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், அடுத்தது வந்து நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன், உனக்கு கொடுத்த வாக்கை நான் சத்தியமாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.